வசனத்தை வாசியுங்கள். 16ஆம் அதிகாரம் 8வது வசனமா? ஸ்தோத்திரம். வைத்திருக்கிறேன், இருக்கிறபடியால் நான் அசைக்கப்படுவதில்லை. அல்லேலூயா. இப்ப தாவீது இந்த வார்த்தையை அவர் எழுதுகிறார். கர்த்தரை எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், நான் அசைக்கப்படுவதில்லை. அப்ப ஆண்டவர் நமக்கு முன்பாக வைத்திருக்கும் பொழுது எதுவும் நம்மளை அசைக்காது. இந்த உலகத்தில் நம்மளை அசைக்கும்படி தேவ பிள்ளைகளுக்கு எதிராக இருக்கிற பிசாசானவன் பொல்லாத கிரியைகள் நம்மளை அசைக்கும்படி அது செயல்பட்டு கொண்டிருக்கும். உலக மனுஷர்கள் நம்மளை அசைப்பார்கள். குடும்பத்தார் தேவனோடு உள்ள உறவை விட்டு நீங்கும்படி நம்மளை அசைத்து பார்ப்பார்கள். ஆனால் கர்த்தரை நமக்கு முன்பாக வைத்திருந்தால் இது எதுவும் நம்மளை அசைப்பதில்லை. ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? அப்ப தாவீது சொல்லுகிறார், எதுவும் என்னை அசைக்கவில்லை. ஏன்னா தாவீது வாழ்க்கையில அவர் அனுபவத்தோடு தான் இதை எழுதினார். அவர் வாழ்வில் அநேக மனிதர்கள் அவருக்கு விரோதமாக எழும்பினார்கள். சவுல் ராஜா அவரை கொலை செய்யும்படி வகை தேடினார். கூட இருந்தவர்கள் அவரை தூஷித்தார்கள். தன்னுடைய குடும்பத்தார் அவரை ஒதுக்கி வைத்தார்கள். தாயும் தகப்பனும் அவரை ஒதுக்கி வைத்தார்கள். தன்னுடைய சகோதரர்கள் அவனுக்கு எந்த உதவியும் செய்யவில்லை. இப்படி பல போராட்டத்தின் மத்தியில தாவீது வாழ்ந்தார். வனாந்தரத்தில் ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்தார். அப்படி வாழ்க்கை வனாந்தரமா இருந்தது. அப்ப அவர் சொல்றாரு, எதுவும் என்னை அசைக்கவில்லை. கர்த்தரை எனக்கு முன்பாக நான் வைத்திருந்தேன், அவர் என்னை உயர்த்தினார். ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்த என்னை இஸ்ரவேலின் ராஜாவாக உயர்த்தப்பட்டார். ஆண்டவரை உங்களுக்கு முன்பாக நீங்க வைத்திருக்கும் பொழுது எதுவும் உங்களை அசைக்காது. கர்த்தர் உங்களை உயர்த்தி மேன்மையான இடத்துல அவர் வைப்பார். கர்த்தரை உங்களுக்கு முன்பாக வைக்கணும் எப்பயும். அவருக்கு முதலிடம். அதை பத்தி தான் நம்ம இந்த 5 நாள் ஜெபத்துல நம்ம தியானித்தோம். தேவனுக்கு முதலிடம். நமக்கு முன்பாக வைத்தது என்ன? அவருக்கு முதலிடம் கொடுப்பது. அப்படி கொடுக்கும் பொழுது நம்ம வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்படும். எதுவும் நம்மை அசைக்காது. அப்ப முதலிடத்தை பத்தி நம்ம அந்த தலைப்புல தியானித்தோம். முதல்ல எதுல முதலிடம் கொடுக்கணும்? மனசுல முதலிடம் கொடுக்கணும். என்ன செய்யணும்? மனசுல முதலிடம் கொடுக்கணும். அவர் தான் முதல்ல இருக்கணும். நம்ம சிந்தை, அறிவு எல்லாமே நம்ம சிந்திக்கிறோம், செயல்படுறோம். நம்மளுடைய சொந்த ஞானத்துல செய்யாமல் கர்த்தர் என்ன விரும்புகிறார், ஆண்டவர் என்ன விரும்புகிறார் என்று நம்ம சிந்தித்து அதுல அவருக்கு முதலிடம் கொடுப்போம். அதான் மனசுல. அடுத்தது நம்முடைய உணர்வுகள், உணர்ச்சிகள்லாம் மனசுல இருக்கு. நம்ம உணர்வுகள் படி நம்ம வாழ்ந்துடக்கூடாது, உணர்ச்சிகள் படி நம்ம வாழ்ந்துடக்கூடாது. கர்த்தருக்கு பிரியமா வாழணும். அதுதான் மனசுல முதலிடம் கொடுக்கிறது. சில நேரத்தில் சில தீர்மானங்களை எடுப்போம், திட்டங்களை செய்வோம், சில காரியங்களை செய்ய வேண்டும் என்று வைராக்கியமாய் நம்ம எழும்புவோம். அதெல்லாம் தேவன் சொல்றபடி இருக்கணும். அதுதான் இந்த தீர்மானம் எடுப்பது கூட மனசை சம்பந்தப்பட்டதா இருக்கிறது. அப்ப ஆண்டவருக்கு முதலிடம் கொடுக்கும் பொழுது நம்ம எந்த தீர்மானம் எடுத்தாலும், எந்த திட்டங்களை செய்தாலும் அது தேவனுக்கு பிரியமானதா என்று நினைத்து செய்வதுதான் மனசு அளவில் நம்ம அவருக்கு முதலிடம் கொடுப்பது. அல்லேலூயா. இப்ப பாருங்க, தானியேல் அவர் வாழ்க்கையில எவ்வளவுப்பட்ட மேன்மையான வாழ்க்கைக்குள்ள போனாலும் அவர் மனசுல தேவனுக்கு முதலிடம் வைத்திருந்தார். 3 வேளை ஜெபிக்கிற நபராய் இருந்தார். கர்த்தரை தேடுகிற நபராய் இருந்தார். அவருடைய அந்த ராஜ மேன்மைகள், உயர்வுகளை அவர் பார்க்கவே இல்லை. அவர் எல்லாவற்றையும் விட எதற்கு முதலிடம் கொடுத்தாரு? தேவனுக்கு முதலிடம் கொடுத்தார். கர்த்தர் அவரோடு இருந்து அவர் ஆசீர்வதித்தார். அல்லேலூயா. அதே போல தாவீதும் சரி, எவ்வளவு பெரிய உயர்வான நிலைக்கு வந்தாலும் தங்க மனசுல அந்த உயர்வுக்கு முதலிடம் கொடுக்கல, மேன்மைக்கு முதலிடம் கொடுக்கல. அவர் என்ன செய்தாரு? தேவனுக்கு முதலிடம் கொடுத்திருந்தார். அப்ப மனதுல நம்ம முதலிடம் கொடுக்கணும். நம்ம மனசுல இந்த உலகம் ஆளக்கூடாது, தேவன் முதலிடத்தில் இருக்கணும். அல்லேலூயா. 2வது நாள் நம்ம தியானித்தோம், நம்முடைய செயல்ல தேவனுக்கு முதலிடம் கொடுக்கணும் அப்படின்னு தியானித்தோம். என்ன செஞ்சோம்? செயல், நம்முடைய நடக்கை, நம்ம செயல்பாடுகள், நம்முடைய வார்த்தைகள், நம்முடைய பேச்சு, நம்முடைய வாழ்க்கை முறை, இதுல நமக்கு தேவனுக்கு முதலிடம் கொடுத்து வாழ வேண்டும். அதுதான் ஒரு நிறைவான வாழ்க்கை. நம்ம எதை செய்தாலும் அது தேவனுடைய நாமம் மகிமைப்படணும். அல்லேலூயா. அப்ப ஆண்டவருக்கு நம்ம செயல்ல
முதலிடம் கொடுக்கணும். அப்படின்னா என்ன? வசனத்தை கேட்கிறவராய் மாத்திரமல்ல, யாக்கோபு அப்படிதான் எழுதுறார், வசனத்தை கேட்கிறவராய் மாத்திரமல்ல அதன்படி செய்கிறவர்களாய் நம்ம மாற வேண்டும். அதுதான் நம்முடைய செயல். அந்த செயல்ல நம்ம அப்படி மாறும்பொழுது நாம தேவனுக்கு முதலிடம் கொடுக்கிறவர்களாய் நாம இருக்கிறோம். அல்லேலூயா. அப்ப நான் விசுவாசிக்கிறேன் என்று சொல்லி அப்ப தேவனுக்கு அந்த விசுவாசக்குள்ள காரியத்தை நம்ம செய்யலன்னா நம்முடைய விசுவாசம் செத்ததா இருக்கிறது. விசுவாசம் கிரியையினால் நம்ம செய்ய வேண்டும். அல்லேலூயா. நான் ஆண்டவருடைய பிள்ளை, தேவ அன்பை நான் பெற்றிருக்கிறேன், அன்பா இருக்குன்னு சொன்னா அந்த அன்பை நாம என்ன செய்யணும்? வெளிப்படுத்தணும், அந்த செயல்ல காட்டணும். அப்ப நம்முடைய செயல்ல தேவனுக்கு நாம முதலிடம் கொடுக்க வேண்டும். அல்லேலூயா. நீங்க பவுலுடைய வாழ்க்கையை பார்க்கும் பொழுது அவர் ஆண்டவரை சந்தித்த பிறகு அவர் சொல்றார், ஆண்டவரே நான் என்ன செய்ய சித்தமா இருக்கிறேன், இனி நீங்க என்ன சொல்றீங்களோ அப்படிதான் நான் செயல்படுவேன் அப்படின்னு அவர் தன்னை ஒப்பு கொடுக்கிறார். அப்ப நம்ம பிள்ளைகள், ஆண்டோடைய பிள்ளைகள்லாம் எப்படி இருக்கும்னா, கர்த்தர் ஆண்டோடைய வார்த்தை என்ன சொல்லுதோ அப்படி நம்ம செயல்பாடுகள் இருப்பது தான் நம்ம செயல்ல தேவனுக்கு முதலிடம் கொடுக்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. சவுல் ராஜா பார்த்தீங்கன்னா ஆண்டவர் அந்த அமலேக்கியர்களை எல்லாவற்றையும் அழிக்க சொன்னார். ஆடு மாடுகள் பிள்ளைகள் எதையும் பார்க்காம முதியோர்கள் எல்லாரையும் வெட்டி போட சொன்னார். ஆனா அவன் செய்யவே இல்லை. அவன் சில காரியங்களை தேவனுக்கென்று சொல்லி சில காரியங்களை எடுத்து வச்சு கொண்டான். ஆனா ஆண்டவர் சொன்ன வார்த்தைக்கு கீழ்ப்படியல. அப்ப அவன் செயல் எப்படி இருந்தது? தேவனுக்கு முதலிடம் கொடுக்கல, ஜனங்களுக்கு முதலிடம் கொடுத்தான். ஜனங்கள் சொல்வதை கேட்டு அவன் நடந்தான். அதனாலே அவன் ராஜனுடைய அந்த ராஜாவின் மேன்மையிலிருந்து ஆண்டவர் தள்ளிவிட்டார். அல்லேலூயா. அப்ப நம்முடைய செயல்கள் எப்படி இருக்கணும்? தேவனுக்கு முதலிடம் கொடுக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையை கர்த்தர் அவர் உயர்த்துகிறார், ஆசீர்வதிக்கிற தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா. மூன்றாவது நாள் நம்ம தியானித்தோம், பலன்ல முதலிடம் கொடுக்கணும். நம்ம ஆண்டவர்கிட்ட ஜெபிக்கும் போது நன்மை வரும், ஆசீர்வாதம் வரும். அந்த ஆசீர்வாதத்துக்கு முதலிடம் கொடுத்துடக்கூடாது. சிலர் ஆண்டவர்கிட்ட ஜெபிப்பாங்க, வியாதி சுகமாயிடும், உடனே என்ன செய்வாங்க? சுகத்தை பிடிச்சிட்டு சந்தோஷப்பட்டு போயிடுவாங்க, ஆண்டவரை விட்டுடுவாங்க. வந்த பலனுக்கு நீ முதலிடம் கொடுக்காத, தேவனுக்கு கொடு. உனக்கு பலனை கொடுப்பவர் அவர் தான். அப்ப ஆசீர்வாதத்தின் மேல நீ முதலிடம் கொடுத்துறாத, அந்த ஆசீர்வாதத்தை கொடுக்கிற தேவனுக்கு முதலிடம் கொடுத்து வாழ வேண்டும். அல்லேலூயா. ஆண்டவர் கூட ஒரு ஐஸ்வர்யான் கூட கதையை நான் சொன்னேன். அவன் என்ன செஞ்சான்? தன்னுடைய விளைநிலங்கள்ல நல்லா விளைஞ்ச உடனே தன் ஆத்மாவை பார்த்து அவன் சொல்றான், நீ புசித்து குடித்து சந்தோஷமா இருந்து சொல்றான், உனக்கு இனி கவலையே இல்லை. அப்ப அவனுக்கு எது முதலிடம் கொடுத்தான்? அந்த ஆசீர்வாதத்தை கொடுத்தான். ஆண்டவர் சொல்றாரு, இன்றைக்கு இரவே உன் ஆத்மாவை எடுத்துக்கிட்டா நீ சேர்த்து வைத்தது யாருக்கு சேரும்? அல்லேலூயா. அப்ப நமக்கு நிறைய நன்மைகளை, ஆசீர்வாதங்களை, உயர்வுகள் நமக்கு இந்த உலகத்துல வரும். கர்த்தர் கொடுப்பார். வீடு இருக்கும், வாசல் இருக்கும், நிலங்கள் இருக்கலாம், நல்ல உறவுகள் இருக்கலாம். அதுல முக்கியத்துவம் கொடுத்துறாத, அந்த பலனை, அந்த நன்மையை, அந்த ஆசீர்வாதத்தை கொடுத்த தேவன் மேல உன்னுடைய முதலிடத்தை கொடு. அல்லேலூயா. 10 குஷ்டரோகிகள் ஆண்டவர்கிட்ட சுகம் பெற்று போனார்கள். போற வழியில சுகம் அடைந்தாங்க. அதுல ஒருவன் தான் ஆண்டவருக்கு நன்றி சொன்னான். மற்ற 9 பேரும் அவனுக்கு வந்த அந்த சுகத்துடைய ஆசீர்வாதத்தை முதலிடம் கொடுத்து போயிட்டாங்க. அதை கொண்டாட, அதை சந்தோஷமா அனுபவிக்க போயிட்டாங்க. ஆனா ஒருவன் மட்டுமே தேவனுக்கு முதலிடம் கொடுத்து திரும்ப ஆண்டவர்கிட்ட நன்றி சொன்னான். அல்லேலூயா. அப்ப நம்ம பலன்ல ஆண்டவருக்கு முதலிடம் கொடுக்கணும். பலனை முதலிடமா வச்சிடக்கூடாது, ஆசீர்வாதத்தை முதலிடமா நீங்க கொடுத்துடக்கூடாது, கர்த்தருக்கு முதலிடம் கொடுக்கணும். அப்ப 4வது நாள் நேற்று நம்ம தியானித்தோம், உழைப்புல முதலிடம் கொடுக்கணும். என்ன செய்யணும்? உழைப்பு. நம்ம கடின வேலைகளை செய்கிறோம், நல்லா உழைக்கிறோம். அந்த உலகத்துல வயல் வேலைகள் செய்கிறோம், வீட்டு வேலைகள், கம்பல்ல வேலை செய்கிறோம், பல வேலைகளை செய்கிறோம், உழைக்கிறோம். கடவுளுடைய ராஜ்யத்துக்கு உழைக்க வேண்டும் என்கிற முதலிடம் கொடுக்கணும் நாம. அல்லேலூயா. இந்த உலகத்துல எத்தனையோ மணி நேரங்கள் நம்ம கடின உழைப்பு செய்கிறோம். தேவனுடைய ராஜ்யம் கட்டப்பட என்னுடைய உழைப்பு இருக்கணும். அதுதான் ஆண்டவருக்கு நம்ம உழைப்புல கொடுக்கிற முதலிடம். அல்லேலூயா. அப்ப நம்ம வாசிக்கும் பொழுது ஆண்டவர் சொல்லுகிறார், முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியும் தேடுங்கள், இவைகள் எல்லாம் உங்களுக்கு கொடுக்கப்படும். அப்ப கர்த்தருடைய ராஜ்யம் கட்டப்பட நீங்க உழைப்பில் முதலிடம் கொடுக்கும் போது, உங்க கடின வேலையை ராஜ்யம் கட்டப்பட கொடுக்கும் பொழுது கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிற நபராய் இருக்கிறார். அல்லேலூயா. சமாரிய பெண்ணை பற்றி உதாரணமா சொன்னேன். அந்த அம்மா இயேசுவோடு பேசிட்டு அவர் தான் இயேசு கிறிஸ்துன்னு தெரிந்த பிறகு உடனே தண்ணீர் அந்த முல்லை அந்த
குடத்தை அங்கேயே விட்டுட்டு அந்த அம்மா ஊருக்குள்ள ஓடி எல்லா ஜனங்களையும் அழைத்து கொண்டு வந்தது. தேவ ராஜ்யத்துக்காக அந்த அம்மா ஒரு உழைப்பை அங்க பார்க்கிறோம், ஒரு வேலையை இங்க பார்க்கிறோம். அல்லேலூயா. அப்ப அந்த ஜனங்கள், அந்த பட்டணம் ரட்சிக்கப்பட்டது. யாவரும் கர்த்தரை விசுவாசித்தார்கள் என்று வேதத்திலே நம்ம வாசிக்கிறோம். அப்ப ரட்சிக்கப்பட்ட நாம ரட்சிக்கப்படாத நபர்களுக்கு நம்முடைய உழைப்பை கொடுக்கணும். ஆண்டவர் ராஜ்யம் கட்டப்பட நம்ம உழைக்கணும். கடின வேலையை கர்த்தர் செய்யணும். அதான் உழைப்புல நம்ம முதலிடம் கொடுக்க வேண்டும். அல்லேலூயா. நான் சொன்னது புரிந்ததுங்களா? இந்த உலகத்துல நம்ம உழைக்கிறோம், அது கிடையாது. கர்த்தருடைய ராஜ்யத்துக்கு நம்ம கடின வேலை செய்து உழைக்க வேண்டும். அதுதான் உழைப்புல முதலிடம் கொடுப்பதற்கு அர்த்தமா இருக்கிறது. அல்லேலூயா. அதே போல லேகியோன் பாருங்க, அநேக பிசாசுகள் அவனுக்குள்ள இருந்துச்சு. அவன் கல்லறையில வாசம் பண்ணான்னு சொல்லப்பட்டிருக்கு. ஆண்டவர் அவனை சுகப்படுத்திட்டான். இப்ப சுகப்படுத்தின பிறகு அவர் அந்த ஊர் ஜனங்கள்லாம் இயேசுவை விரட்டுறாங்க, நீங்க போங்க, இனிமே இங்க வராதிங்க அப்படின்னு. அப்ப அந்த லேகியோன் சொல்றான், நானும் உங்க கூட வரேன். இல்ல, ஆண்டவர் சொல்ற, நீ இங்கேயே இரு, உன் நன்மை பத்தி சொல்லு அப்படின்னு சொல்லும்போது அவன் போய் ஊருக்குள்ள ஆண்டவரை பத்தி சொல்லி எல்லாவரையும் ஆதாயப்படுத்திட்டான். வசனம் சொல்லுது, இயேசு திரும்பி வந்த பொழுது அவருக்காக அந்த ஊர் ஜனங்கள் யாவரும் காத்திருந்தார்கள். அல்லேலூயா. அந்த லேகியோன் தன் பெற்ற நன்மைக்கு முதலிடம் கொடுக்கல, கர்த்தருக்காக தான் உழைத்தான், ஒரு வேலையை செய்தான். அப்ப ஆண்டவருடைய பிள்ளைங்க, நீங்க இந்த உலகத்தின் வேலைக்கு மட்டும் முதலிடம் கொடுத்துடாதீங்க. கர்த்தருக்கு வேலை செய்ய வேண்டும், உழைக்க வேண்டும். அதற்கு நம்ம முதலிடம் கொடுக்கும் பொழுது கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிக்கிறார். நீங்க அசைக்கப்படுவதில்லை. அல்லேலூயா. கர்த்தருடைய நாம மகிமைப்படுவதாக. இன்றைக்கு 5வது நாளாக நம்ம தியானிப்போம். 5வது நாளாக என்ன காரியம் என்றால், நம்ம வாழ்க்கை ஆண்டவருக்கு முன்பாக எப்பயுமே இருக்கணும். கர்த்தரை நமக்கு முன்பாக நம்ம வச்சிருக்கணும். தாவீது அதானே சொல்லுகிறார். அதில் தான் நம்ம தியானிக்கிறோம். கர்த்தரை எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், நான் அசைக்கப்படுவதில்லை. அப்ப இன்றைக்குள்ள காரியம் என்னன்னா, நீங்க கொடுப்பதில் முதலிடம் கொடுக்க வேண்டும். என்ன செய்யணும்? கொடுப்பதில் முதலிடம், மனசுல முதலிடம், செயல்ல முதலிடம், பலன்ல முதலிடம் கொடுங்க, உழைப்புல முதலிடம் கொடுங்க. அடுத்தது கொடுப்பதில் நீங்க முதலிடம் கொடுக்க வேண்டும் ஆண்டவருக்கு. அல்லேலூயா. இன்றைக்கு நம்ம அநேக காரியங்கள் தவறா புரிஞ்சுக்கிறோம். அடிக்கடி சொல்வது, கொடுப்பது என்றால் அது பணத்தை மட்டும் சார்ந்தது கிடையாது. பணத்தை மட்டும் சார்ந்ததில்லை. கொடுக்கணும்னு உடனே ஒரு பணத்தை கேட்கிறாரு, அப்படி கிடையாது. நம்ம கொடுக்க வேண்டிய காரியங்கள் நிறைய இருக்கு ஆண்டவர்கிட்ட. நம்முடைய உழைப்பு, சரீர காரியங்கள், ஆண்டவர் கொடுத்த தாளந்து, வரங்கள், நமக்குள்ள இருக்கிற திறமைகள், இதெல்லாம் ஆண்டவருக்கு நம்ம கொடுக்கிறோம். ஆண்டவர் நேரத்தை கொடுக்கணும். இப்படி நிறைய காரியங்கள் இருக்கு. அப்ப கொடுக்கணும் அப்படின்னு உடனே நம்ம மனசுல பணத்தை கேட்கிறாங்க அப்படின்னு நினைக்கவே கூடாது. அல்லேலூயா. கொடுப்பதில் முதலிடம் நம்ம இருக்க வேண்டும். அப்ப அது இருக்கும் பொழுது நாம் அசைக்கப்படுவதில்லை. அல்லேலூயா. அப்ப கர்த்தரை உனக்கு முன்பாக வைத்திருக்கன்னா அவருக்கு முதலிடம் கொடுக்கணும்னு அர்த்தம். 5வது நாளாக கொடுப்பதில் முதலிடம் கொடுக்க வேண்டும் அப்படி சொல்லப்பட்டிருக்கிறது. லூக்கா புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 38வது வசனத்தை நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா, லூக்கா 6:38 கொடுங்கள், அப்போது உங்களுக்கு கொடுக்கப்படும், அமுக்கி குலுக்கி சரிந்து விழும்படி நன்றாய் அளந்து உங்க மடியிலே போடுவார்கள். நீங்கள் எந்த அளவினால் அளக்கிறீர்களோ அந்த அளவினால் உங்களுக்கு அளக்கப்படும். அப்ப நம்ம கொடுக்கறதுல எப்படி கொடுக்கிறோமோ அப்படியே உங்களுக்கு திருப்பி கொடுக்கப்படும். அல்லேலூயா. மறுபடியும் நான் சொல்றேன், கொடுப்பது என்றால் பணத்தை மட்டும் நினைக்காதீங்க. அநேக காரியங்கள் இருக்கு, அதை நான் உங்களுக்கு சொல்றேன். அப்ப நம்ம கொடுப்பதில் முதலிடம் கொடுக்க வேண்டும் தேவனுக்கு. அல்லேலூயா. சரி, என்னென்னலாம் நம்ம கொடுக்கணும், சில காரியங்களை நான் உங்களுக்கு சொல்லி முடிக்க விரும்புகிறேன். முதலாவது, லூக்கா புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 35வது வசனத்தை நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா, லூக்கா புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 35வது வசனத்துல அதுல, அப்பொழுது இவர் என்னுடைய நேசகுமாரன், இவருக்கு செவி கொடுங்கள் என்று மேகத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாயிற்று. அல்லேலூயா. அப்ப கொடுப்பதில் நாம முதலிடம் கொடுக்க வேண்டும் ஆண்டவருக்கு. அல்லேலூயா. அப்ப வசனம் சொல்லுகிறது, கர்த்தருக்கு செவி கொடுக்கணும். என்ன கொடுக்கணும்? ஆண்டவர் சொல்லுகிறார், ஏசப்பா ஞானஸ்நானம் பெற்று யோர்தான் நதியில அவர் கரையேறின போது மேகத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டானது. பிதா பேசுகிறார், இவர் என்னுடைய நேசகுமாரன், இவருக்கு நீங்க செவி கொடுக்கணும். அப்ப கர்த்தரை நான் முதலிடம் கொடுக்கிற ஆண்டவருக்குன்னா
அவருக்கு நீ செவி கொடுக்கிற நபரா இருக்கணும். அதுதான் நீ கொடுப்பதில் முதலிடம் கொடுக்கிறாய் என்ற அர்த்தம். அல்லேலூயா. அப்ப ஆண்டோடைய வார்த்தைக்கு செவி கொடுத்து நாம நடக்கணும், கீழ்ப்படியணும். ஏசப்பாவுக்கு கீழ்ப்படிய வேண்டும். முதல்ல நம்ம காதை கொடுக்கணும். அல்லேலூயா. இந்த உலகத்துல எத்தனையோ காரியங்களை கேட்க நமக்கு செவியை கொடுக்கிறோம். தவறான காரியங்களுக்கு செவியை கொடுக்கிறோம், கேட்கிறோம். தேவையில்லாத பேச்சு, தேவையில்லாத காரியங்கள், உலகத்துல இன்பமான காரியங்கள், இது எனக்கு சந்தோஷம், அதுக்கெல்லாம் செவி கொடுக்கிறோம். அனித்தியமான பேச்சுக்களுக்கெல்லாம் செவி கொடுக்கிறோம். ஆனா முதலிடம் யாருக்கு கொடுக்கணும்? தேவனுக்கு கொடுக்கணும். அல்லேலூயா. நம்ம செவியை தேவனுக்கு கொடுத்தோம் என்றால் அது மற்ற காரியங்கள், தவறான எந்த வார்த்தைகளும் உனக்குள்ள வராது, உன்னை அசைக்காது. அல்லேலூயா. சில நேரத்துல வார்த்தை உள்ள வரும், பயம். அதுதான் வார்த்தை தானே பயமுறுத்துது, அது உன்னை அசைச்சு பார்க்கும். சில நேரத்துல போராட்டங்கள், பிரச்சனைகள், அதை கேட்கும் போது உன்னை அசைத்து பார்க்க நினைக்கும். நீ ஆண்டவருக்கு செவி கொடுத்துட்டனா எந்த வார்த்தையும் உனக்குள்ள வந்தாலும் அது உன்னை அசைக்காது. ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா. அப்ப முதலாவது ஆண்டவருக்கு கொடுக்க வேண்டும். கொடுப்பதில் முதலிடம் இருக்க வேண்டும். முதல்ல என்ன தெரியுங்களா? செவி கொடுக்கணும். என்ன கொடுக்கணும்? செவியை கொடுக்கணும். அடுத்தது மத்தேயு புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா, மத்தேயு 3:8 அதுல சொல்லப்பட்டு இருக்கிறது, மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனிகளை கொடுங்கள். அடுத்து என்ன சொல்லப்பட்டிருக்கு? மனம் திரும்புதலுக்கு ஏற்ற. ஆண்டவருக்கு கொடுப்பதில் முதலிடம் இருக்க வேண்டும்னு நான் சொல்லி தலைப்புல சொல்லிட்டு இருக்கிறேன். முதல்ல செவி கொடுக்கணும், செவியை கொடுங்க. அடுத்து என்ன செய்யணுமா? நீங்க மனம் திரும்பிட்டீங்க, இயேசுவை ஏற்றுக்கொண்டுட்டீங்க, அதற்கு தகுந்த கனிகளை கொடுக்க வேண்டும். அல்லேலூயா. அப்ப ஆண்டோடைய வார்த்தையை கேட்டு அதன்படி நடக்கும்படி நம்ம கனி கொடுக்கணும், அன்பை கொடுக்கணும், சந்தோஷத்தை மற்றவர்களுக்கு கொடுக்கணும், விசுவாசத்தை கொடுக்கணும், நம்பிக்கையை மற்றவர்களுக்கு கொடுக்கணும். இதெல்லாம் நமக்குள்ள இருக்கு. அப்ப கொடுப்பதுன்னா பணம் மட்டும் இல்ல, கொடுக்க வேண்டியது நிறைய இருக்கு பாருங்க. ஆவியின் கனிகள் சொல்லப்பட்டு இருக்குது. இதெல்லாம் கொடுக்கணும். ஃபர்ஸ்ட் இயேசுவோடைய அன்பை கொடுக்கணும் மற்றவர்களுக்கு. அல்லேலூயா. இயேசு பற்றி விசுவாசத்தை மற்றவர்களுக்கு கொடுக்கணும். தேவ சமாதானத்தை நீ கொடுக்கணும் மற்றவர்களுக்கு. அப்ப மனம் திரும்புவதற்கு ஏற்ற கனிகளை கொடுங்கள். அல்லேலூயா. அப்படி கொடுக்கும் பொழுது நாம் அசைக்கப்படாதபடி கர்த்தர் பார்த்துக் கொள்ளுவார். கொடுப்பதில் முதலிடம் நமக்கு வேண்டும். அடுத்த காரியம், சங்கீத புஸ்தகம் 55ஆம் அதிகாரம் 17வது வசனம். நமக்கு நேரம் இல்லாதபடினாலே நான் சுருக்கமாக உங்களுக்கு அப்படியே சொல்லுகிறேன். சங்கீதம் 55:17 நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா அதுல சொல்லப்பட்டிருக்கிறது, அந்தி சந்தி மதியான வேளைகளிலும் நான் தியானம் பண்ணி முறையிடுவேன், அவர் என் சத்தத்தை கேட்பார். அல்லேலூயா. இங்க தாவீது சொல்றாரு, அவர் சொன்ன வார்த்தை தான், நான் கர்த்தர் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், நான் அசைக்கப்படுவதில்லை. அப்ப அவர் கொடுப்பதில் எதுல முதலிடம் கொடுத்திருக்காரு தெரியுங்களா? ஆண்டவருக்கு நேரத்தை கொடுப்பது முதலிடம் கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. அப்ப நேரத்தை நம்ம கொடுக்கணும் ஆண்டவருக்கு, அதுல முதலிடம். இந்த உலகத்துல எத்தனை வேலை செய்யறோம், எவ்வளவு காரியங்களை செய்யறோம், எல்லாவற்றுக்கும் திட்டமிட்டு நம்ம செயல்படுறோம். நேரத்தை கொடுக்கிறோம், குடும்பத்துக்கு நேரத்தை கொடுக்கிறோம், பிள்ளையை பராமரிக்க நேரத்தை கொடுக்கிறோம், சமைப்பதற்கு நேரத்தை கொடுக்கிறோம், வேலை செய்வதற்கு நேரத்தை கொடுக்கிறோம், வயல் வேலைக்கு செய்வதற்கு நேரம் கொடுக்கிறோம். சில நேரத்தில் நம்ம வெளியில போய் வேலை செய்வோம், அதுக்கு நேரம்லாம் கொடுக்கிறோம், எல்லாவற்றுக்கும் நேரம் கொடுக்கிறோம். ஆண்டவருக்கு நேரம் கொடுக்கிறோமா? அல்லேலூயா. உனக்கு கிடைத்த 24 மணி நேரத்துல கர்த்தருக்கு முதலிடம் கொடுக்கிற நபரா இருந்தா அவருக்கு ஒரு 2 மணி நேரம், 1 மணி நேரம் நீ கொடுக்கணும். அல்லேலூயா. ஜெபிக்கணும், ஆண்டவருக்கு ஜெபத்துல இருக்கணும், அந்த காரியத்துல உண்மையா இருக்கணும் கொடுப்பதில்லை. அல்லேலூயா. அப்ப கொடுப்பது என்றால் பணம் மட்டும் இல்லை, எவ்வளவு காரியம் இருக்குது பாருங்க. கொடுப்பது என்றால் செவி கொடுக்கணும், கனி கொடுக்கணும், அடுத்தது நேரத்தை கொடுக்கணும். அல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. தாவீது நேரத்தை தேவனுக்கு கொடுத்தார், கொடுப்பதில் முதலிடம் நேரத்தை கொடுத்தார். அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இன்னைக்கு ஜனங்கள் பார்த்தீங்கன்னா அநேக உலகத்துக்கு நிறைய நேரம் செலவிடுறாங்க, ஒரு சீரியல் பார்க்குறாங்க, டிவி பார்க்குறாங்க, நிறைய காரியங்களுக்கு நேரத்தை செலவிடுறாங்க. ஆனால் பைபிள் வாசிக்க நேரம் கொடுப்பதில்லை, ஜெபிக்க நேரம் கொடுப்பதில்லை, ஆலயத்தில் ஜெபத்துக்கு வருவதற்கு நேரத்தை கொடுப்பதில்லை, உபவாசத்துக்கு நேரத்தை கொடுப்பதில்லை. அல்லேலூயா. அப்போ உலகத்துக்கு நேரத்தை கொடுத்தா அதுதான் உங்களுக்கு அதிகமாக உங்களை அசைக்கும். கர்த்தருக்காக நீ நேரத்தை கொடுக்கும் பொழுது அவர் உனக்கு முன்பாக இருக்கிறபடியினாலே எதுவும் உன்னை அசைப்பதில்லை. அல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அடுத்தது மத்தேயு புஸ்தகம் 10ஆம் அதிகாரம்
8வது வசனம். மத்தேயு 10:8 சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டவர் சொல்லுகிறார், சுத்தமாக்குங்கள், குஷ்டரோகிகளை சுத்தம் பண்ணுங்கள், மரித்தோரை எழுப்புங்கள், பிசாசுகளை துரத்துங்கள், இலவசமாய் பெற்றீர்கள், இலவசமாய் கொடுங்கள். அடுத்து என்ன கொடுக்கணும்? கர்த்தர் உனக்குள்ள அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். உன்னால பிசாசை விரட்ட முடியும். நீங்க ஜெபிக்கும் பொழுது அற்புதம் நடக்கும், அதிசயம் நடக்கும், வியாதி நீங்கும். நீங்க ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் அப்படிப்பட்ட அதிகாரத்தையும் அபிஷேகத்தையும் நமக்குள்ள வைத்திருக்கிறார். அல்லேலூயா. இப்ப பிசாசை துரத்துங்க. எத்தனை பேர் பிசாசு கட்டுல இருக்காங்க? நீங்க துரத்துங்க. அப்ப அதை நீங்க உனக்குள்ள நான் இலவசமா அதை கொடுத்திருக்கிறேன். எந்த கிரையை செய்து நம்ம வாங்கல, கிருபை, இயேசுவின் ரத்தத்தினால கிடைத்த கிருபை. அதனால கர்த்தர் நமக்கு இலவசமா அதை கொடுத்திருக்கிறார். நீங்க இலவசமா இதை பெற்றிருக்கிறீங்க. இலவசமா இதை கொடுங்கள். கர்த்தருக்கு கொடுப்பதில் முதலிடம் இருக்கணும். அல்லேலூயா. அதுல நீ பெற்ற வரங்களை கொடுக்கணும். நீ பெற்ற கர்த்தர் கொடுத்த உனக்குள்ள ஒரு வரத்தை வச்சிருப்பார். உனக்குள்ள ஒரு வரம் இருக்கும். நீங்க ஜெபிக்கும் பொழுது ஒரு விடுதலை உண்டாகும். சிலர் ஜெபிக்கும் பொழுது வியாதி சுகமாகும், சுகமளிக்கும் வல்லமை இருக்கும். உங்களுக்குள்ள சில வல்லமைகளை கர்த்தர் வைத்திருப்பார், வரங்களை வைத்திருப்பார். அதை ரட்சிக்கப்படாதவர்களுக்கு கொடுங்க. அல்லேலூயா. அதை பெற்று அப்படியே மூடி வைக்காம ஆண்டவருக்கு கொடுக்கணும். உனக்கு கொடுத்தத இலவசமா மற்றவர்களுக்கு கொடுப்பதுதான் தேவனுக்கு முதலிடம் கொடுப்பது அர்த்தம். அல்லேலூயா. கர்த்தருடைய நாம மகிமைப்படுவதாக. அடுத்த காரியம், லூக்கா புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 41வது வசனத்தை நீங்க வாசி பார்த்தீங்கன்னா ஆண்டவர் அதுல சொல்லுகிறார். லூக்கா 11:41 உங்களுக்கு உண்டானவைகளில் பிச்சை கொடுங்கள். என்ன கொடுக்கணுமா? அப்போது சகலமும் உங்களுக்கு சுத்தமா இருக்கும். தர்மம் பண்ண சொல்ற, தர்மம் கொடுக்கணும். அல்லேலூயா. உங்கள்ட்ட வந்து கேட்கிறவங்களுக்கு தர்மம் செய்யணும். அவங்களுடைய சூழ்நிலை, பிச்சை எடுக்கிற சூழ்நிலை இருக்கும். அப்ப கொடுப்பதுல முதலிடம் என்னென்ன காரியம்லாம் கர்த்தர் வச்சிருக்காரு பாருங்க. பணம் மட்டும் கிடையாது கொடுப்பதுல, இதெல்லாம் நீங்க செய்யணும். பிச்சை கொடுங்க, இல்லாதவர்களுக்கு கொடுங்க. அவங்க உங்கள்ட்ட கேட்கும் பொழுது உங்கள்ட்ட இருந்தா கொடுத்து அவங்களுக்கு உதவுங்கன்னு ஆண்டவர் சொல்லுகிறார். கொடுப்பதில் முதலிடம். அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அடுத்தது ரோமர் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 13வது வசனத்தை நீங்க வாசி பார்த்தீங்கன்னா ரோமர் 6:13 நீங்கள் உங்கள் அவயங்களை அநீதியின் ஆயுதங்களாக பாவத்திற்கு ஒப்புக்கொடாமல் உங்களை மரித்தோலிருந்து பிழைத்திருக்கிறவர்களாக தேவனுக்கு ஒப்பு கொடுத்து உங்கள் அவயங்களை நீதிக்குரிய ஆயுதங்களாக தேவனுக்கு ஒப்பு கொடுங்கள். அல்லேலூயா. நம்முடைய அடுத்து என்ன கொடுக்கணும் ஆண்டவருக்கு? நம்ம சரீரத்தின் அவயங்களை ஆண்டவருக்கு கொடுக்கணும். அல்லேலூயா. ஒரு நாவு இந்த உலகத்துல வீணானதை பேசக்கூடாது, கர்த்தருக்காக பேசணும். அல்லேலூயா. இந்த கண்ணு தேவையில்லாதெல்லாம் பார்த்துட்டு இருக்க கூடாது, ஆண்டவருக்குரியதை பார்க்கணும். அல்லேலூயா. அப்ப நம்முடைய அவயங்கள், கால்கள் இருக்கு, நல்ல கால்கள், சுவிசேஷத்துக்கு போகணும். காலை சுவிசேஷத்துக்கு கொடுக்கணும். கையை எடுத்து டிராக்ஸ் எடுத்துட்டு கை பிரித்து கொடுக்கணும் கையை. அப்ப ஆண்டவருக்கு என்னெல்லாம் கொடுக்கணும் ஆண்டவர் எழுதி வச்சிருக்காரு பாருங்க. அல்லேலூயா. அப்ப கொடுப்பதில் முதலிடம். உன்னுடைய சரீரத்தின் அவயங்களை ஆண்டவருக்கு கொடுங்க. நீதிக்குரிய ஆயுதங்களாக தேவனுக்கு ஒப்பு கொடுங்கள். அல்லேலூயா. தேவனுக்கு முதலிடம் கொடுக்கிறேன்னு நீ சொன்ன நம்முடைய சரீரத்தின் ஒவ்வொரு அவயங்களும் தேவனுக்காக செயல்பட வேண்டும். தேவனுக்காக ஒப்பு கொடுத்துக்கப்பட்ட அவயங்களா இருக்க வேண்டும். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா. கர்த்தருடைய நாம மகிமைப்படுவதாக. அடுத்தது ரோமர் புஸ்தகம் 12:19 அதுல சொல்லப்பட்டு இருக்கிறது. ரோமர் 12:19 பிரியமானவர்களே, பழி வாங்குதல் எனக்குரியது, நானே பதில் செய்வேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்று எழுதியிருக்கிறபடியால் நீங்கள் பழி வாங்காமல் கோப ஆக்கினைக்கு அடுத்து என்ன கொடுக்கணும்? கர்த்தர் நீதி செய்யும்படி நம்ம விட்டுறணும். ஆண்டவர் சரி செய்வார். அல்லேலூயா. நீ எதுக்கும் நீதி செஞ்சிடக்கூடாது, நாம பழி வாங்கிடக்கூடாது, நாம தண்டனை கொடுத்துடக்கூடாது, நாம சரிக்கு சரி கட்டக்கூடாது. ஆண்டவர் சொல்றாரு, நான் பதில் செஞ்சுக்கிறேன், நீ அவங்க கோப ஆக்கினைக்கு நீ இடம் கொடுத்து நீ ஒதுங்கி நில்லு. அப்ப கர்த்தருக்கு முதலிடம் கொடுக்கணும்னா பாருங்க, ஆண்டவருடைய காரியம் அவர் நீதி செய்யும்படி நாம இடம் கொடுக்கணும். நாம எல்லாத்தையும் செஞ்சிடக்கூடாது. நாம நீதிமானா நியாயாதிபதியா மாறிடக்கூடாது. அல்லேலூயா.
அப்ப ஒரு பிரச்சனை வருதுன்னா கர்த்தர் அதை நியாயம் தீர்ப்பார். நம்ம ஜெபம் பண்ணி ஆண்டவர்ட்ட ஒப்பு கொடுக்கணும். அல்லேலூயா. கர்த்தருடைய நாம மகிமைப்படுவதாக. அடுத்தது சங்கீதம் 96:8 வாசிக்கும் பொழுது, சங்கீதம் 96:8 கர்த்தருக்கு அவருடைய நாமத்துக்குரிய மகிமையை செலுத்தி காணிக்கைகளை கொண்டு வந்து அவருடைய பிரகாரங்களில் பிரவேசிங்கள். அல்லேலூயா. அடுத்து என்ன சொல்லப்பட்டிருக்கு? இவ்வளவு காரியங்கள் இருக்குன்னு நிறைய இருக்கு. அதுல கடைசியா தான் வருது, கர்த்தருக்கு ஆலயத்துக்கு வரும்போது காணிக்கை கொண்டு வாருங்க. அப்ப கொடுப்பதுல நீங்க முதலிடம் ஆண்டவருக்கு காணிக்கை கொடுக்கணும். ஆலயத்துல காணிக்கையோடு வரணும். ஆண்டவருக்கு நல்ல காணிக்கை உதாரணமா நம்ம கொடுக்கணும். அல்லேலூயா. இந்த உலகத்துல எத்தனையோ காரியங்களுக்காக நம்ம செலவு பண்றோம். எத்தனையோ காரியங்களுக்காக செலவு பண்றோம். அப்ப கர்த்தர் சொன்ன அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து ஆலயத்துக்கு வரும்பொழுது நல்ல சிறப்பான காணிக்கைகளை கொண்டு வந்து கர்த்தருக்கு செலுத்த வேண்டும். அதுதான் கொடுப்பதுல முதலிடம். அல்லேலூயா. அப்ப எத்தனை காரியத்துக்கு சொல்லியிருக்கோம் பாருங்க. காணிக்கை கடைசியா தான் வருது. அடுத்தது தசம பாகத்தை பத்தி ஆண்டவர் சொல்லுகிறார். இப்ப காணிக்கை கொடுக்கும் பொழுது நீங்க வேதத்துல கூட வாசித்து பார்க்கலாம். ஒரு விதவை 2 காசு போட்ட போது ஆண்டவர் சொன்னாரு, இந்த அம்மா எல்லாரையும் பார்க்கலாம் நல்ல முதன்மையான ஒரு காணிக்கை தந்தது சொல்றார். ஏன்னா அவங்க உண்மையாய் கொடுத்தார்கள். அல்லேலூயா. அப்ப நாம உண்மையாய் காணிக்கை கொடுக்கணும். அதான் மனப்பூர்வமாய் கொடுக்கணும். ஏதோ போயிட்டோம் கொடுக்கணுன்றதுக்காகலாம் கொடுக்கக்கூடாது. அல்லேலூயா. கர்த்தர் நமக்கு ஏவுறபடி அந்த காணிக்கை ஆண்டவருக்கு மனப்பூர்வமாய் நாம் செலுத்த வேண்டும். அப்ப ஆண்டவருக்கு முதலிடம் கொடுப்பது அதுல ஒன்று காணிக்கை கொடுங்கள். அல்லேலூயா. அடுத்தது ஆதியாகமம் புஸ்தகம் 14:20 நீங்க வாசி பார்த்தீங்கன்னா ஆபிரகாம் பற்றி அதில் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆபிரகாம் எல்லாவற்றிலும் தேவனுக்கு தசம பாகம் கொடுத்தான். அல்லேலூயா. அப்ப தேவனுக்கு முதலிடம் கொடுப்பதில் அநேக காரியங்களை நான் சொல்லிட்டு வரேன். அதுல ஒன்று தசம பாகம். தசம பாகம்னா என்ன சொல்லுங்க? 10ல் 1. 10ல் 1. அதாவது சம்பாதிச்ச ஏதோ கொஞ்சம் தசம பாகம் கொடுக்கறது கிடையாது. ஆண்டவர் சொன்ன நீதி 10ல் 1 தான் தசம பாகம். 1000 ரூபாய் வந்துச்சுன்னா 100 ரூபாய் கொடுப்பது தான் தசம பாகம். அதுல 50 ரூபாய் கொடுக்கறது அது கிடையாது. அல்லேலூயா. அப்ப கொடுப்பதில் நம்ம முதலிடம் ஒழுங்கா இருக்கிறோமா? நமக்கு வர பணத்துல ஒழுங்கா கர்த்தருக்கு 10ல் 1 கொடுத்தா அந்த 9 பங்கும் அதுல மீதி எடுத்து நம்ம விருத்தி அடைய கர்த்தர் கிருபை செய்வார். நம்ம ஒழுங்கா கொடுக்காம, இதெல்லாம் சத்தியம், ஒழுங்கா கொடுக்காம வசனத்தை நம்ம கேட்டு கீழ்ப்படியாம ஆண்டவரை வஞ்சிக்கும் பொழுது அதுல விரைய செலவுகள் நிறைய வரும். அல்லேலூயா. அப்ப நம்ம ஆபிரகாம் பத்தி வாசிக்கும் பொழுது அவர் கர்த்தருக்கு தசம பாகம் ஒழுங்கா செலுத்தினபடியினாலே வேதம் சொல்லுகிறது, ஆபிரகாம் வெள்ளியும் பொன்னும் உடைய சீமானா இருந்தான். கர்த்தர் கொடுத்ததுல உண்மையாய் அவருக்கு நாம செலுத்தணும். அல்லேலூயா. கர்த்தருடைய நாம மகிமைப்படுவதாக. இன்னைக்கு அநேகர் நம்ம சபையில பல சபைகள்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா சம்பாதிக்கிறவங்க, வேலைக்கு போறவங்களாம் சரியா கொடுக்கறது கிடையாது. அவங்களாம் ஒழுங்கா கொடுத்தாலே சபையோட தேவை சந்திக்கப்பட்டுரும். எதுக்கும் சபையில இதை கொடுங்க அதை கொடுங்கன்னு கேட்க வேண்டிய அவசியமே இல்லை. கிறிஸ்துமஸுக்கு தேவை இருக்கு, நீவருக்கு தேவை இருக்கலாம் கேட்க வேண்டிய அவசியமே இல்லை. வரவர்கள் ஒழுங்கா தசம பாகம் கொடுத்துட்டாங்களே அதுலயே எல்லா தேவையும் சந்திக்கப்பட்டுரும். அல்லேலூயா. நல்ல அரசு வேலைகளில் இருக்கிறவர்கள்லாம் சிலர் சரியா தசம பாகம்லாம் சபைகளில் கொடுக்க மாட்டேன்றாங்க, கீழ்ப்படிய மாட்டேன்றாங்க. கொடுப்பதில் முதலிடம் நமக்கு இருக்க வேண்டும். ஆண்டவர் சொன்ன கட்டளையின்படி கொடுக்க வேண்டும். அல்லேலூயா. நீங்க மல்கியா புஸ்தகம் 3:8 வாசிக்கும் பொழுது ஆண்டவர் சொல்லுகிறார், மனுஷன் தேவனை வஞ்சிக்கலாமா? நீங்களோ என்னை வஞ்சிக்கிறீர்கள். எதினால் உம்மை வஞ்சித்தோம் என்கிறீர்கள்? தசம பாகத்தினாலும் காணிக்கினாலும் என்னை வஞ்சித்தீர்கள். அல்லேலூயா. அப்போ ஒரு 5000 ரூபா சம்பாதிச்சுட்டு 100 ரூபா கொடுக்கலாமா? கொடுக்கக்கூடாது. 500 ரூபா வரணும், அவ்வளோதானே? அல்லேலூயா. அப்போ அதுதான் தேவனுக்கு கொடுப்பதில் உண்மையாய் கொடுப்பது என்று அர்த்தம். தேவனை நம்ம ஏமாற்ற முடியாது. அல்லேலூயா. அப்போ ஆண்டவர் சொல்ல, நீ எந்த அளவினால் அளக்கப்படுகிறியோ அப்படிதான் உனக்கு அளக்கப்படும். ஆண்டவர் சொல்லிட்டார் இல்லையா? எந்த அளவினால் அளக்கப்படி உண்மையா கொடுத்தா அது அமுங்கி குலுக்கி மடியிலே சரிந்து விழும்படி போடப்படும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அல்லேலூயா. அப்ப சில காரியங்களை உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். பழைய ஏற்பாட்டு காலத்துல ஒரு பஞ்ச காலம் வந்துச்சு, எலியாவின் நாட்கள்ல. அப்ப ஆண்டவர் எலியாவை ஒரு வீட்டுக்கு, நாங்க உன்னை போஷிக்கும்படி வச்சிருக்கிறேன், அந்த வீட்டுக்கு போ, உனக்கு அங்க ஆகாரம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டார். இப்ப எலியா தீர்க்கதரிசி அங்க போறாரு, சந்தோஷமா போயிருப்பார். பரவாயில்ல, ஆண்டவர் பெரிய அந்த வீட்டை ஆசீர்வதிச்சு வச்சிருப்பாரு, நமக்கு நல்ல 3 வேளை சாப்பாடு கிடைக்குன்னு போயிருப்பார். அங்க போய் பார்த்தா அது ஒரு விதவியின் வீடு, ஒரே ஒரு மகன் அந்த அம்மாவுக்கு.
அந்த அம்மா அங்கே விறகு பொறிக்கிட்டு இருக்கு போகிற வழியில். இப்போ எலியா போயிட்டு அந்த அம்மாட்ட சொல்கிறாரு, அம்மா குடிக்க கொஞ்சம் தண்ணி கொடு அப்படின்னு கேட்குறாரு. அப்புறம் சொல்கிறாரு, எனக்கு கொஞ்சம் அப்பம் கொடு, ஆகாரம் கொடுன்னு கேட்குறாரு. இப்போ அந்த அம்மா சொல்லுது, ஐயா என்கிட்ட கொஞ்சம் மாவும் கொஞ்சம் எண்ணெயும் தான் இருக்கு, அது ஒரு வேளைக்கு தான் இருக்கு, அதுக்காக நான் விறகு பொறிக்கிட்டு இருக்கேன், அதை எடுத்து நானும் என் மகனும் சாப்பிட்டு அடுத்தது நாங்கள் சாகலான் இருக்கோம் அப்படின்னு சொல்றாரு. அப்ப எலியா தீர்க்கத்தை சொல்றாரு, சரி ரைட்டு புரியுது எனக்கு, இருக்கட்டும், அதெல்லாம் அந்த கொஞ்சம் மாவு கொஞ்சம் எண்ணெயை எடுத்து முதல்ல எனக்கு ஒரு அடையை சுட்டு எடுத்துட்டு வா அப்படின்னு சொல்றாரு. நீ அப்படி செஞ்சு எடுத்துட்டு வா, களையத்தில் மாவு குறைவதும் இல்லை எண்ணெயும் குறைவதும் இல்லை அப்படின்னு ஆண்டவர் சொல்லு. அவர் எலியா தீர்க்கதரிசியை சொல்லும் பொழுது பார்க்க முடியும். அல்லேலூயா. நீங்க 1 ராஜாக்கள் 17ஆம் அதிகாரத்தில் நீங்க வாசி பார்த்தீங்கன்னா, அப்போது எலியா அவளை பார்த்து சொல்றான், பயப்படாதே, நீ போய் உன் வார்த்தையின்படி ஆயத்தப்படுத்து, ஆனால் முதல் அதில் எனக்கு ஒரு சிறிய அடையை பண்ணி என்னிடத்தில் கொண்டு வா, பின்பு உனக்கும் உன் குமாரனுக்கும் பண்ணலாம். அடுத்த வசனம் சொல்லுது, அவர் சொல்லுகிறார் எலியா தீர்க்கதரிசி, கர்த்தர் தேசத்தின் மேல் மழையை கட்டளையிடும் நாள் மட்டும் பானையின் மா செலவழிந்து போவதும் இல்லை, கலசத்தின் எண்ணெய் குறைந்து போவதும் இல்லை என்று இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார் என்று சொல்றான். அல்லேலூயா. இப்போ இந்த அம்மாவுக்கு எப்படி இருக்குன்னு நினைச்சு பாருங்க. இருக்கிறது கொஞ்சம் மாவு கொஞ்சம் எண்ணெய், அது ஒரு வேலைக்கு தான் இருக்கு. இவர் திடீர்னு வந்து எனக்கு கொடுன்னு சொல்றாரு, ஆண்டவர் அந்த மாவு குறைவதே இல்லைன்னு சொல்றாரு அப்படின்னு நினைச்சிருக்கோம். ஆனால் அவங்க என்ன தெரியும் செஞ்சாங்க, அவர் சொன்னதை கீழ்ப்படிந்து கர்த்தருக்காக கொடுத்தாங்க. அல்லேலூயா. அந்த கொஞ்சம் எண்ணெயை கொஞ்சம் மாவை ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அந்த அம்மா கொடுத்துச்சு. நான் கொடுக்கிறேன், தேவனுடைய மனுஷனுக்கு நான் கொடுக்கிறேன். அப்படி கொடுத்த பொழுது கர்த்தர் சொன்ன வார்த்தையின்படியே நீங்க வாசித்து பாருங்க. 1 ராஜாக்கள் 17 அதிகாரம் 15ஆம் வசனம் 16ஆம் வசனம், அவள் போய் எலியாவின் சொற்படி செய்தாள், அவளும் இவனும் அவள் வீட்டாரும் அநேக நாள் சாப்பிட்டார்கள். அடுத்த வசனம் சொல்லுகிறது, கர்த்தர் எலியாவை கொண்டு சொன்ன வார்த்தையின்படியே பானையிலே மா செலவழிந்து போவும் இல்லை, கலசத்தின் எண்ணெய் குறைந்து போவதும் இல்லை. அல்லேலூயா. குறைந்து போகும் இல்லையா, அப்படியே இருந்தது. அப்ப கர்த்தருக்காக கொடுக்கும் பொழுது அவர் சொன்னது ரைட்டு தானே, கொடுங்கள் உங்களுக்கு கொடுக்கப்படும். அப்ப கொடுப்பதில் நம் முதலிடம் இருக்க வேண்டும். அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இதே போல ஆதியாகம புத்தகத்தில் காயினை பற்றி வாசிக்கும் போது ஆபேல் காயினை பற்றி நம்ம வாசிக்கிறோம். காயின் அவர் வயல்வெளி பயிரிடுகிற வேலையை பார்க்கிறார், ஆபேல் ஆடுகளை மேய்க்கிறார். அப்ப இருவரும் காணிக்கை கொண்டு வராங்க. வசனம் சொல்லுகிறது ஆதியாகமம் 4ஆம் அதிகாரத்தில், ஆபேல் தன்னுடைய ஆட்டு மந்தையிலிருந்து கொழுமையான தலையீற்றான ஒரு ஆட்டை கொண்டு கர்த்தருக்கு காணிக்கை கொடுக்கிறான். கர்த்தர் அதை அங்கீகரிக்கிறார். அல்லேலூயா. ஆனா காயின் அவன் ஏதோ கொடுக்கணுன்றதுக்காக சில காய்கறிகளை கொண்டாந்து கொடுக்கிறான், கர்த்தர் அங்கீகரிக்கலன்னு வேதம் சொல்லுகிறது. அப்ப ஒருவருடைய காணிக்கை அங்கீகரித்தார், இன்னொருத்தருடைய காணிக்கைய அங்கீகரிக்கல. காரணம், அவன் கொடுப்பதில் உண்மையா இல்லை, முதலிடம் கொடுக்கல ஆண்டவருக்கு. ஏதோ பேருக்காக கொடுக்கணும் வந்ததுனால அவனுடைய காணிக்கைகளை கர்த்தர் அங்கீகரிக்கவில்லை. அல்லேலூயா. அப்ப நம்ம கொடுப்பதில் முதலிடம் கொடுக்க வேண்டும். தாவீது சொன்னது போல, கர்த்தரை எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், நான் அசைக்கப்படுவதில்லை. நீ அசைக்கப்படாத இருக்கணும்னா கர்த்தரை உனக்கு முன்பாக இருக்கணும். கர்த்தரை நமக்கு முன்பாக வைக்கணும் என்னவென்றால் அவருக்கு முதலிடம் கொடுக்கணும். அல்லேலூயா. அப்ப எதுல முதலிடம் கொடுக்கணும்? மனசுல முதலிடம் கொடுக்கணும், நம்ம செயல்ல முதலிடம் கொடுக்கணும், வருகிற ஆசீர்வாதம் பணல்ல முதலிடம் ஆண்டவருக்கு கொடுக்கணும். அல்லேலூயா. அப்ப அப்படி முதலிடம் கொடுத்து கர்த்தருக்கு நடக்கும்போது அவர் நம்ம அசைத்து போக பாடவே கர்த்தர் பாதுகாக்கிறார். அல்லேலூயா. உழைப்புல முதலிடத்தை கர்த்தருக்கு கொடுக்கணும். அடுத்தது இன்னைக்கு சொன்ன கொடுப்பதில் முதலிடம் கொடுக்க வேண்டும். செவி கொடுக்கணும், நேரத்தை கர்த்தருக்கு கொடுக்கணும், உண்மையா கனிகளை கொடுக்கணும். ஆண்டவருக்கு மனம் திரும்பி கேட்ட கனிகளை கர்த்தருக்கு கொடுக்கணும். உனக்குள்ள இருக்கிற அபிஷேகத்தையும் வரங்களையும் இலவசமா மற்றவர்களுக்கு கொடுக்கணும். எவ்வளவு காரியங்கள் இருக்கு பாருங்க. காணிக்கை கொடுங்க, தசம பாகத்தை உண்மையா கொடுங்க. அப்படி கொடுக்கும் பொழுது கர்த்தர் உங்களுக்கு முன்பாக இருப்பார், நீங்கள் அசைக்கப்படுவதில்லை. அல்லேலூயா.
கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. நம்ம ரட்சிக்கப்படுவதற்கு முன்பு அந்த விக்கிரகங்களுக்கு எவ்வளவோ கொடுத்திருப்போம். நான் சொல்லுது உங்களுக்கு புரியுதுங்களா? எவ்வளவோ செஞ்சிருப்போம், எவ்வளவோ காரியங்களை செஞ்சிருப்போம். ஒரு வாரத்துல நீங்க வீட்டில் போய் அமர்ந்து கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஒரு வாரத்துல எவ்வளவோ செலவு பண்ணியிருப்போம் அந்த விக்கிரகத்துக்கு. மாதத்துல எவ்வளவு செலவு பண்ணியிருப்போம். சூட வாங்குறோம், பத்தி வாங்குறோம், விளக்கு ஏற்றுதல், சாம்பிராணி பொங்க வைக்கிறது, ஜோசியம் பார்க்குறோம், கைரேகை பார்த்துருப்ப, குறி பார்த்துருப்ப, எல்லாம் காசு கொடுத்தானே பார்த்துருப்ப, ஜாதகம் பார்த்துருப்ப, உண்டியல்ல பணம் போட்டிருப்ப, விக்கிரகத்துக்கு மாலை வாங்கி போட்டிருப்ப. என்னென்ன காரியங்கள்லாம் நம்ம செஞ்சிருக்கிறோம். திருவிழா வந்துச்சுன்னா நிறைய காரியங்களை செய்கிறோம். அப்போ ஒரு வருஷத்துல நீ கணக்கு போட்டு பார்த்தா எவ்வளவோ செஞ்சிருப்ப. ஆனால் ரட்சிக்கப்பட்ட பிறகு கர்த்தருக்கு அதை விட 2 மடங்கு நம்ம செஞ்சோமான்னு பார்த்தா இருக்கவே இருக்காது. அல்லேலூயா. ஒரு வாரத்தில் நம்ம சபையில் நான் உங்களை சொல்ல 10 ரூபா காணிக்கப்பட்டு நம்ம போயிடுறோம் வாரத்தில் ஒரு நாள். ஆனால் அங்கே ரட்சிக்கப்படுறது முன்பு ஒரு வாரத்தில் இந்த விக்கிரகத்துக்கு எவ்வளவோ செலவு பண்ணியிருப்போம். 10 மடங்கு செலவு பண்ணியிருப்போம். ரட்சிக்கப்பட்ட பிறகு எப்படி இருப்போம்? அப்போ தேவனுக்கு கொடுப்பதில் நம்ம முதலிடம் கொடுக்கணும். அப்படி கொடுக்கும் பொழுது கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிக்கிறார். அல்லேலூயா. உண்மையா இருக்கணும். அப்போ இந்த 5 நாள் ஜெபத்தில் அநேக காரியங்களை நம்ம தியானித்தோம். கர்த்தர் இந்த வசனத்தை கொண்டு அநேக காரியங்களை பேசினார். உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் என்று நான் விசுவாசிக்கிறேன். அப்போ நாம் அதில் வசனத்தை கேட்டு மறுரூபம் அடைய வேண்டும். எதில் நான் குறையாக இருக்கிறேன்னு நம்ம நிதானித்து நம்ம மனம் திரும்பும் பொழுது கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிக்கிறார். அல்லேலூயா. அதனால் வார்த்தையின்படி ஆண்டவரை உங்களுக்கு முன்பாக வைங்க. நீங்கள் அசைக்கப்படுவதில்லை. ஆண்டவருக்கு முதலிடம் கொடுக்கும் பொழுது எதுவும் இந்த உலகத்தில் உங்களை அசைக்காது. அசைக்கும்படி நிறைய காரியங்கள் வந்துக்கிட்டே தான் இருக்கும். போராட்டம் வரும், பிரச்சனை வரும், பாடு வரும், கஷ்டம் வரும், எல்லாம் வரும். ஆனால் கர்த்தர் எதுவும் உன்னை அசைத்து போடும்படி விடவே மாட்டார். அல்லேலூயா. தாவீது சொன்னது போல கர்த்தரை எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், அவர் என் வலது பரிசத்தில் இருக்கிறபடியினால் நான் அசைக்கப்படுவதில்லை. கர்த்தர் அப்படியே இருந்து உங்களை வழி நடத்துவார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.